நம்ம இன்னைக்கு என்ன நிச்சயத்தோட இருக்கிறோம்? அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பாவங்கள் நீங்கி முழுவதுமாக சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்புகிறோம். இன்றைக்கு நீங்க பாவத்துல கிடையாது. யாரெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டீங்களோ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பாவங்கள் நீங்கி முழுவதுமாக சுத்திகரிக்கப்பட்டாச்சு. பழைய ஏற்பாட்டுல அவங்களுக்கான நிச்சயம் கிடையாது. முழுவதுமாக நாங்க கழுவப்பட்டுட்டோம் அப்படின்ற நிச்சயம் கிடையாது. ஆனா இன்னைக்கு நமக்கு அந்த நிச்சயம் இருக்கு. அவர் நம்முடைய பாவங்களை ஒருபோதும் நினைப்பதில்லை. என்னைக்கு நம்ம நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே நம்மளுடைய பாவங்களை எல்லாம் பாதாளத்துல போட்டு மூடி போட்டுட்டாரு. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அதை தூக்கி வீசி எரிஞ்சிட்டாரு. உங்களுக்கு பிசாசானவன் ஞாபகப்படுத்தினா மட்டும்தான் அந்த பாவங்கள் நினைவுக்கு வருமே தவிர ஒருபோதும் ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை நினைவு கூறுவதே இல்லை. ஏன்னா அவர் அதை முற்றிலுமா அவருடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து விட்டார். அந்த சுத்திகரிப்பை அவரே உங்களுக்காக உண்டு பண்ணியிருக்கிறபடினால இன்றைக்கு நாம யாரும் பாவத்துல இல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தபடினாலே சிலுவையிலே அவருடைய ஆத்மாவை ஊற்றி மரணத்திலே ஊற்றி